True knowledge is for everyone. It's such a beautiful feeling, belonging to the whole wide world, where the art of living. இப்போ இந்த தெனாலிராமனில் தெனாலிராமனுடைய ஆரம்ப காட்சியில் முதல் காட்சி, கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் உட்காந்துருக்காரு ராஜா. இப்போ தெனாலிராமன் உள்ளே வர்றான். உள்ளே வரும்போது, சார் நான் உள்ளே போகணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறான். யாரும் தலைமை காவலர்கிட்ட. உள்ளே போனீங்கன்னா பரிசு, முதல் கேள்விக்கு பரிசு கொடுப்பாங்க. அதில் பாதி எனக்கு கொடுத்துட்றியா, மிச்சம் 7 கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு பதவி கிடச்சிடும். உன்னை தெனாலிராமன் சொன்னால், பாதி என்ன பூராத்தையும் தர்றேன் வாச்சிக்க, என்னை உள்ளே விடு அப்படின்னா. எல்லாம் சூட் பண்ணிட்டாரு. சரி ஏமாத்தினா உதப்பேன் உன்னை அப்படின்ட்டு தலைமை காவலாளி தெனாலிராமனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். போனால் இப்படி கிருஷ்ணதேவராயர் உட்காந்துருக்கார். உட்கார்ந்தோடனே அந்த தலைமை காவலர் சொல்கிறார், பிரபு கடைசி ஒருத்தன் தான் இருக்கான், தெனாலிராமன் இருந்தார், இவன் உள்ளே வந்திருக்கான், கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா ராஜா, ராஜாவும் நான் தான். அது அப்படியே உட்காந்து பார்த்துட்டு, அப்படியா சரி கேள்வியை கேளுங்க அப்படின்னாரு. தலைமை காவலாளி ஓரமாக நின்ட்டான். இப்போ ராஜா கேள்வி கேட்டார். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு தெனாலிராமன் விட சொல்லிட்டான். விட சொன்ன, பரவாயில்லையே பதில் சொல்லிட்டே நீ, முதல் கேள்விக்கு பரிசு வழங்கப்படும், உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னாரு. இப்போ தலைமை காவலாளி நிற்கிறான். ரேஸ் அப்படி திரும்பி பார்த்தாரு. யார்? தெனாலிராமன். அவன் தான் பாதி கேட்டான்ல, நான் பூரா தரேன்றிருக்கேன். எனக்கு 100 சவுக்கடி வேணுமண்ணா. படம் பிரமாதமாக வந்திருக்கு சுவாமி. ஆமாம், சவுக்கடின்னு இவன் அப்படின்னா. இந்த யார்? தலைமை காவலர். அவன் ராஜா அப்படியே பார்த்துட்டு, நல்லா தானே பதில் சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுக்கு சவுக்கடி கேட்குற? இல்லை நான் விரும்பி கேட்குறேன் மண்ணா, எனக்கு கொடுங்க சவுக்கடி, 100 சவுக்கடி கொடுங்க. அப்போ இவன் அப்படியே குருன்னு பார்த்தான். யார்? அந்த தலைமை காவலாளி பார்க்குறான். கரும்பை விரும்பி கேட்கலாம், கற்கண்டை விரும்பி கேட்கலாம், கசேடியை விரும்பி கேட்குறாயே அப்படின்னா ராஜா. இல்லை எனக்கு வேணுமண்ணா கொடுங்க. சரி கொடு அப்படின்னா. சவுக்கூட ஒரு ஆள் வந்து நின்னான். யார்? தெனாலிராமன்கிட்ட. அப்படி இவனையும் பார்த்தேன், இவனையும் பார்த்தேன், 2 பேரையும் பார்த்து தலைமை காவலாளி பார்த்துட்டு மறுபடியும் ராஜா ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னா. என்ன? இந்த 100 சவுக்கடி பரிசை இவருக்கு பரிசாக கொடுத்துருங்க. எதுக்கு அவனுக்கு கொடுத்துட்ற? இல்லை உள்ளே வர்றப்ப அவர் தான் பாதி கேட்டார், நான் பூரா தர்றேன், வாங்குகிற பரிசில் பாதி கேட்டார், நான் பூரா தர்றேன்னு அவருக்கு வாக்களிச்சிருக்கேன். அப்படியே ராஜா அங்கே முறைச்சி பார்த்தான். பரிசில் பாதி கேட்டியா? ஆமாம்ண்ணா. பூரா தர்றேன்னு சொன்னானா? ஆமாம்ண்ணா. அப்போ அவனுக்கே கொடுங்க. அப்படி சவுக்கு எடுத்து அடித்தா யார? தலைமை காவலாளியே. ஐயோ அடிக்க போகிறப்ப ஒரு கண்ணடிச்சான் அப்படின்னா. ஒன்று இவன் கண்ணடிக்கிறான், அடி வாங்க போகிறவன் கண்ணடிக்கிறான், அடிக்க போகிறவன் அப்படின்னா. இதை பார்த்துட்டான் தெனாலிராமன். பார்த்தோன்னு லேசாக அடித்தான். ஆஹா அப்படின்னா. அவன் திருப்பி ஒரு அடித்தான். ஆஹா அப்படின்னா. மன்னா அவர் சாட்டை பிடிப்பதில் சற்று கோட்டை விடுகிறார், இவருக்கு கொஞ்சம் பயிற்சி அளிக்க வேண்டும் மன்னா அப்படின்னு. கொஞ்சம் பயிற்சி அளிக்க வேண்டும். அப்படியா அப்படின்னோட சவுக்கு கொண்டா வாங்கி இவனை ஓங்குற மாதிரி ஓங்கி இங்கிட்டு 4 சாத்தினல்ல அந்த சவுக்கில் அடிக்கிறவனை. ஏப்பா எதுக்கு அவன் அடிக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இவருக்கு பயிற்சி கொடுத்தால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வார் மன்னா. அடிப்பவரை அடித்தால்தான் அது எப்படி அடிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார். ஓ அப்படியே ஆகட்டும்னு வாங்கி இதே மாதிரி அங்கே அடிக்கணும். அதுக்கப்புறம் அடித்தான். கதறான். இப்போ அந்த தர்பாரே கொஞ்ச நேரத்தில் இருந்து கலகலன்னு அந்த அரண்மனையே. To order the complete range of Art of Living products, log on to artoflivingshop.com or call our toll-free number 1800 258 8888.